ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேஸ்டியான பீஃப் கிரேவி வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, ஓகே, எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு குக்கர் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து நம்ம தேவையான அளவு ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கு அப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்திக்கலாம். நம்ம பெரிய வெங்காயத்தில் உப்பு சேர்த்தும் போது நமக்கு சீக்கிரமாக பெரிய வெங்காயம் வந்து வதங்கிடும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தோட ராஸ்மெல் எல்லாம் போனதுக்கு அப்புறமா வந்து நம்ம நெக்ஸ்ட்டு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு 3 தக்காளி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பெரிய வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து தக்காளி வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம தக்காளியோட ராஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். தக்காளி பாருங்கள் நல்லா வந்து வதங்கிருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து வதக்கிக்கோங்க. எப்பவுமே வந்து அதோட ராஸ்மெல் எல்லாமே போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது தான் நமக்கு வந்து நல்ல டேஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து மிளகாய்த்தூள் நான் 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே மட்டன் மசாலா வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ இதோட மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் பீஃப் ஆட் பண்ணிக்கலாம். பீஃப் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்கே வந்து வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பீஃப்க்கு தேவையான அளவு சால்ட் மட்டும் நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் மல்லித்தலை வந்து